கருவாச்சிய பொண்ணு கேட்டு வந்த அன்னைக்கு சந்தேகப்பட முடியல சடைய தவிர. தங்கச்சி பெரியமுக்கி, 40 வருஷத்துக்கு அப்புறம் உன் வீட்டு வாசப்படி மிதிக்கிறதாயி. உன் புருஷன் என் சொந்த மச்சனே உசுரோட இருந்த காலத்துல உண்டான பகை நம்ம கண்ணுள்ள காலத்திலேயே இல்லாம போகட்டும். இன்னொரு பிறவி பிறக்க போறோமா? சொந்த பந்தம் இல்லன்னு போயிருமா? ஏதோ நீ உன்னை பெத்து வச்சிருக்க, நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன். சின்ன சிறுசுகளை ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு பாக்குறேன். தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு பழநெங்காயோட சடையத்தேவன் உனக்கு சம்மந்தியா வந்திருக்கேன். ஏதோ காலவன கடைசியில கருவாச்சி கையால கஞ்சி குடிச்சுக்கிறேன். மருகி நிக்காத, வாமா வந்து தட்ட வாங்கிக்க. கொட்டத்துல சாணி குமிச்சு அள்ளிக்கிட்டு இருந்த பெரிய மூக்கி சடையத்தேவரை கண்டதும், யாத்தே இது யாரு? பதறி விளக்க மாத்த கீழே போட்டு சாணி கைய நெஞ்சில் அடிச்சு ஓடி போய் குளிதானியில கைய கழுவி வாண்டே வாய் நிறைய சொல்லிட்டு கோன்னு அழுது முந்தானையில மூஞ்சிய புத்தி உரலை கட்டி பிடிச்சு உக்காந்துட்டா. கோழிக்கு சோள போட்டுக்கிட்டு இருந்த கருவாச்சி விசுக்குன்னு உள்ள ஓடி ஒளிச்சு போனா. நல்லதுல கூடு இல்ல பொல்லதுல கூடுன்னு நாம நல்லதுல கூடுவோம். என் மகன் கட்டையனுக்கு உன் மக கருவாச்சிய பொண்ணு கட்ட வந்திருக்கேன். யோசிச்சு நல்ல முடிவு சொல்லு. சடையத்தேவர் போயிட்டாரு. தட்டும் பழமும் இருக்கு திண்ணையில. என்னத்தை யோசிக்கிறது? ஆம்பளை இல்லாத வீடு, ஒத்த மாடு பூட்டி ஏர் உழுகிற மாதிரி கடுசாவே கழிஞ்சு போச்சு என் பொழப்பு. நாளைக்கு ஆக்கி போடவும் சொந்த வேணும், தூக்கி போடவும் சொந்த வேணும். 1000 பகை இருந்தாலும் என் புருஷனுக்கு மச்சனந்தான சடையத்தேவரு. இந்த சம்பந்த கூடி வந்தா 40 வருஷ பகை தேர்ந்ததாவும் இருக்கும். இந்த கழுதைய கரை சேர்த்ததாவும் இருக்கும். அவன் எங்கேயோ கங்கானாத தேசத்துல வாக்கப்பட்டு கண்ணை கசக்கிறத விட ஊர்லயே இருந்தா, உள்ளூர்லயே இருந்தா நல்லதா இல்லையா? அவளுக்கு ஒரு கஞ்சி தண்ணினா நான் இருப்பேன், எனக்கு ஒரு சுக்கு தண்ணினா அவ இருப்பா. ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு. என்ன ஒண்ணு, மருமவனை நினைச்சாதான் கருக்கு கருக்குன்னு நெஞ்சில முள்ளு குத்துது. நான் பொத்தி பொத்தி வளர்த்த புறா குஞ்சுக்கு அந்த பராந்த பைய ஒத்து வருவானா? அந்த கோயில் மாடு கடைசி வரைக்கும் என் மகளுக்கு கஞ்சி ஊத்துமா? ஏதோ சாக போற நாளையில சடையத்தேவருக்கு நல்ல புத்தி வந்துருச்சேன்னு நாளைக்கு மாலை மாத்தி மறுவீடு போனாலும் என் புள்ள கடைசி வரைக்கும் இங்க உக்காந்து உழ வைக்குமா? இப்படி அதையும் இதையும் நினைச்சு நினைச்சு நெஞ்சு விங்கி போனா பெரிய முக்கி. அவ நினைச்சது தப்பு இல்ல, அர்த்தம் இருக்கு. பெரிய மனுஷியாகி 4 வருஷம் ஆனாலும் கோருவாடு கிடையாது கருவாச்சிக்கு. சூதுவாது தெரியாத அப்ராணி. பொதுவா ஆறுகிட்டையும் கலகலன்னு பேச மாட்டா. ஆனா மரமட்டை, அணில் குட்டி, குயில் குஞ்சு, ஆடு மாடுக கூட அவளா பேசி சிரிச்சிருக்குவா. நிலா மழைன்னா உசுறு அவளுக்கு. மேச்சக்காடு போனாலும் தட்டாமுச்சி புடிச்சு விளையாடிக்கிட்டே ஆடு மாடுகளை வெள்ளாம காட்டுல விட்டுருவா. காவக்காரங்கிட்ட வசவு வாங்கி வகுறு வீங்கி வீடு வந்து சேருவா. அவ சின்ன பிள்ளையா இருந்த போது ஒரு சம்பவம் ஆகி போச்சு. குளம் அழியுதேன்னு இவ சோட்டு பிள்ளைகளோட இவளும் மீன் முடிக்க போறேன்னு போனத சேரு சகதியோட பாவாடைய நெஞ்சு வரைக்கும் சுருட்டி என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு பொழுசாய வீடு வந்து சேர்ந்தா. யாத்தா, ஐயர மீன் அள்ளிட்டு வந்திருக்கேன், சாமச்சோறு ஆக்கி குழம்பு வச்சு கொடு. பாவடைய அவுத்து விட்டா தரையில. வீடெல்லாம் கொட்டி குமிஞ்சு போச்சு. என்னான்னு வந்து எட்டி பார்த்து நெஞ்சில் அடிச்சு, அடி பாவி மகளே, அடி விட்டா பெரிய முக்கி. ஐயர மீன் பிடிக்க போறேன்னு அரட்டா வளையா புடிச்சிட்டு வந்திருக்கேடி, நீ எப்படித்தான் பொழைக்க போறியோ? அப்ப 10-13 வயசு இருக்கும் கருவாச்சிக்கு. காய்முத்தி கனிய போறேங்கிற பருவத்துல உதப்பழமா இருக்குமா இல்லையா? அப்படி ஒரு பருவம். கிணத்து மெட்டே இருடி, எங்கேயும் போயிராத. ஒரு சோளக்கரதையும் ஒடிச்சு தின்ன குடுத்துட்டு காஞ்ச கத்தாழ வெட்ட கரட்டுக்கு போயிட்டா பெரிய முக்கி. வந்து பார்த்தா கல்லு மூக்க மடியில உக்காந்து அவன் நரைச்சு போட தொங்கும் இசையில சடவிண்டிக்கிட்டு இருக்கா. அந்த எடுவட்ட அறக்கலவன் அவளை மடியில வச்சுக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுமா இழுக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். இவ சோளகருது ஒரு கையிலையும் அவன் மீச ஒரு கையிலுமா விவரம் அறியாம விளையாடிக்கிட்டு இருக்கா. ஏன் நாயே, எடுவட்ட நாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கத்தாழ மட்டையை எடுத்து விரட்டினவதான் ஓடியே போச்சு அந்த நாய். கிழவன ஆத்தா ஏன் வஞ்ச, எதுக்கு வஞ்ச? இன்னைக்கு தேதி வரைக்கும் தெரியாது அந்த சின்ன கழுதைக்கு. மழை பெஞ்சா போதும் தகர விடு ஒழுகும். ஒழுகுற இடத்துல சர்வ சட்டிய வச்சுட்டு உறங்க போனா இவ மட்டும் உறங்க மாட்டா. சட்டியில வந்து விழுகிற மழைக்கும் இவளுக்குமா பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும். ஹே மழையே, நீ பூமிக்கு வாரையில அழுகிறியா சிரிக்கிறியா? இவ கேக்க, பூமியில விழுந்து உடஞ்சு போறேனே அத நினைச்சு அழுகிறேன்னு மழை சொல்ல, அதுக்குத்தானே உனக்கு சர்வச்சட்டி எடுத்து தொட்டி கட்டி வச்சிருக்கேன். இவ சொல்ல, இப்படி இவ ஒண்ணு பேச மழை ஒண்ணு பேச விடிய விடிய நிக்காது வீட்டுக்குள்ள தெருக்கூத்து. இவ கதை இப்படின்னா அவன் கதை வேற. கிருத்திரியம் முடிச்சவன். உருட்டு பெரட்லையே வண்டி ஓட்டுற வல்லால கண்டேன். யாரு வச்சும் கேக்குறது இல்ல. அப்பே பேச்ச மட்டும் ஊட மாட கேட்டுக்கிருவேன். பொறுமை நிதானம் எல்லாம்
பொட்டை என்ன விலைன்னு கேட்பான். ஒரு வேப்ப மரத்துல பல்லு குச்சி ஒடிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? எட்டன கொப்புல ஒரு குச்சியை எண்ணுக்குவோம், இல்லாட்டி தாந்த கொப்புல ஒரு தவு தவி சிக்கன குச்சியை ஒடிச்சு பல்லு விளக்குவோம். இவன் அப்படியாவட்ட ஆள் இல்ல. பல்லு குச்சி ஒடிக்கணும்னா வேப்ப மரத்துல ஏறுவேன். மேல ஒரு கிளைய புடிச்சுக்கிட்டு கீழே இருக்க கிளைய நங்கு நங்குன்னு மிதிப்பான். அது சரசர சரசரன்னு முறிஞ்சு கொப்பும் கொழையுமா விழுகிற வரைக்கும் மிதிச்சுக்கிட்டே இருப்பான். எலே, என்னடா பண்ற? யாராச்சும் கேட்டா பல்லு குச்சி ஒடிக்கிறேன் அப்படிமா. என்னமோ யானை பல்லு விளக்கதான் குச்சி ஒடிக்கிறான் போல இருக்கு. கேட்ட ஆளுக கேட்டது தப்புன்னு போயிருவாங்க. இவனை ஆராச்சும் உழுக கூப்பிட்டா மாட்டு தீவனம் வாங்கணும்னு முத நாளே காசை வாங்கி கறி வாங்கி தின்னுருவான். இவன் காட்டுக்கு யாராச்சும் உழுக போறாங்கன்னு வச்சுக்கோங்க, விளைஞ்சா வீடு வந்து சேரும் உழவு காசுன்னு கடன் சொல்லி அனுப்பிடுவான். ஊர்ல பன்னி அடிக்கணும்னா கட்டையனை தான் கூப்பிடுவாங்க. 3 ஆளுக வேணும் ஒரு பன்னி அடிக்க. பன்னிய நின்ற மெனிக்கு நிறுத்தி முன்னங்கால் 2ஐயும் ஒரு ஆளு, பின்னங்கால் 2ஐயும் ஒரு ஆளு ஆக 2 ஆளு இறுக்கி பிடிக்க, உலக்கையோ கடப்பாரையோ எடுத்து இன்னொரு ஆள் அத கழுத்துல ஓங்கி அடிக்க, அந்த அடியிலேயே அரை உசுறு போயிரும் பன்னிக்கு. பன்னிய பெரட்டி போடணும் பிறவு. அதே மாதிரி 4 காலையும் 2 பேர் பிடிச்சுக்கணும். அதே கடப்பாறை இல்லாட்டி உலக்கையை எடுத்து அத சங்கல ஒரு போடு போடணும். அடுத்த அடி விழுகணும் நெஞ்சில. மொறுமொறு மொறுமொறுன்னு நெஞ்செலும்பு நொறுங்குற சத்தம் கேட்கும். செத்த விடத்துல உசுறு போயிடும். தலைய அட்டத்துல தொங்க போட்டு அது ஆட்டுக்கு கிடக்கும். இதுதான் பன்னி அடிக்க ஊர் நாட்டுல ஏற்பட்டது. ஆனா 3 ஆளு சேர்ந்து கொள்ள வேண்டிய பன்னிய ஒத்தாளா கொள்ளுவாயா கட்டைய? கட்டையன் பன்னி அடிக்க போறான்னு தெரிஞ்சா பொண்டு ஒடிச்சு நண்டா சுண்டானே ஊரே கூடி நிக்கும் வேடிக்கை பார்க்க. முதல்ல பன்னிய கட்டிக்கிருவான் கல்லுக்கால. பூண்டு போட்ட உலக்கைய வாங்கி சிலம்பு சுத்துற மாதிரி ஒரு சுத்து வருவேன். பேடிய பத்த வச்சுக்கிட்டு பாத்திக்கிட்டே இருப்பான் பன்னிய. கொல்ல போறதுக்கு முன்னால குலதெய்வத்திட அருளுகிருல கேப்பானா என்னவோ. இவன் வசதிக்கு தக்கன பன்னி எப்ப திரும்பி கொடுக்குமோ அப்ப போடுவான் ஐயா கழுத்துல ஒரு போடு. ஒரே போடுதான் போடுவேன். எத்தனை பெரிய பன்னியா இருந்தாலும் மூளை கலங்கி தலை சுத்தி விழுந்துரும். அதுக்கு பிறகுதான் நடக்கும் கட்டையன் கங்காச்சி. அடி வாங்கின பன்னி சித்தம் தெளிஞ்சு சுதாரிக்கிறதுக்குள்ள மலார்னு அது மேல பாய்வேன். பாஞ்ச வேகத்துல புரட்டியும் போட்டுருவேன் பன்னிய. தான் 2 கால் கட்ட விரலுக்கும் மறு விரலுக்கும் மத்தியில பன்னியோட பின்னங்கால் 2ஐயும் பின்னிக்கிருவேன். பன்னி மேல விழுந்து இடது கைய சங்கல போட்டு ஆணை மட்டும் அழுத்திக்கிருவேன். கத்தவும் முடியாம மிஸ்ஸுங்கவும் முடியாம பண்றத வண்டிக்குன்னு கிடக்கும் பன்னி. இடுப்புல வச்சுக்கிற சூரியனை எடுப்பான். இப்ப அல்ல இல்ல குத்தமா அங்கிட்டும் இங்கிட்டும் பிள்ளை அழுகிற மாதிரி பெருங்கண்ட குரல் எடுத்து பன்னி கத்தும். சத்தம் ஈரக்குள்ளையா இருக்கும். ரத்தமா ஒழுகும். ரத்தம் வெளியேற வெளியேற உசுறு வெளியேறும். செத்து போயிரும். சூரிய உருவி அதுல மண் அள்ளி போட்டு ரத்தம் போக தொடச்சு எரிஞ்சிட்டு இடுப்புல அதை சொருகிக்கிட்டு வெளாக்கறி வீடு வந்து சேரும்னு சொல்லிட்டு உருமாளாவுத்து உடம்ப தொடச்சுக்கிட்டே போயிருவான் கட்டையன். இப்படியாப்பட்ட கட்டையனுக்கும் கருவாச்சிக்கும் ஏனு வச்சாலும் எட்டுமா? சொந்த வேணும், ஆனா கல்யாணம் வேணான்னு சொல்லுது ஒரு புத்தி. கல்யாணம் பண்ணாம சொந்த கூடுமான்னு கேக்குது இன்னொரு புத்தி. 1க்கு 2 ரோசனை பண்ணிக்க தாயின்னு கோளாறு சொல்லுது ஒரு கூட்டம். கட்டைய மாதிரி ஒரு ஆம்பளை 8 ஊர்லயும் உண்டுமா? கருவாச்சி போற நல்ல நேரம் கட்டையன் குணத்தைய மாத்தலாம் இல்லையாங்குது இன்னொரு கூட்டம். இப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சு போன பெரிய முக்கி எதுக்கும் பூக்கட்டி போட்டு பாத்துறதுன்னு முடிவெடுத்தா. சூடம் ஜாமராணி கொளுத்தி சாமிளிகள் எல்லாம் கும்பிட்டுட்டு, நான் பெத்த மக நல்ல கதைக்கு வரணும்னா மஞ்சப்பூவை கொடுன்னு வெள்ளப்பூவு மஞ்சப்பூவு 2 பூவையும் கட்டி போட்டா. கருவாச்சிய கூப்பிட்டு 2ல 1 எடுடின்னா அவ காலுக்கு விழுகிறேன் சாமின்னு கதவுல ஒரு முட்டு முட்டு தட்டு தடு மாதிரி ஒரு பூவை எடுத்தா. பிரிச்சு பார்த்தா மஞ்ச பூவு. சாமி வழி விட்டுருச்சு. கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. பஞ்சாயத்து முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி சாணி மொழுகின தரையில இத்த பாய விரிச்சு வாங்கின காலத்துல இருந்து வண்ணாறு வீடு காணாத அழுக்கு சமக்காலத்தை பொத்தி அனத்துக்கிட்டே படுத்து கிடக்கா கருவாச்சி. தவிடு வறுத்து ஒத்த துணியில குடுத்தா சூடு தாங்க மாட்டான்னு 2 துணியில போட்டு புடிச்சு அவ நெத்தியில வேது கொடுத்துக்கிட்டே இருக்கா பெரிய மூக்கி. மஞ்ச பூவை காமிச்சு சாமி கூட நம்ம பொழப்புல சாம்பல் அடிச்சிருச்சே மகளே. பெரிய மூக்கி அழுது கண்ணை துடைக்க கருவாச்சி லேசா பிறண்டு படுக்க சீல விலகின இடத்துல முதுகுத்தோடு சிவீர்னு வெந்து கிடக்க, யாத்தே இது என்னடி கத்திட்டா ஆத்தா. அங்க கூட்டாளிய கிட்ட கட்டைய சொல்லிக்கிட்டு இருக்கான். கருவாச்சி முதுக வேக வச்ச கதைய. தலைக்கரையில கிடந்த ஒரு பட்டை மிளகாய நச்சுன்னு கடிச்சு நரரன்னு மென்னு முழுங்கி அந்த உரப்பு மூளையில வேலை செய்யற போதே பட்ட சாராயத்தை இன்னொரு மண்டு மண்டிட்டு பழி வாங்கின சேதிய சொல்றான் பாவி. கல்யாணமான 2ஆம் நாளு கம்மங்காட்டுல வேலை இருக்கு வாடின்னு குட்டியாடு மாதிரி கூடவே வந்தா. நல்ல ஏற வெயிலு. போய் சேர மத்தியானமாயி போச்சு. காடுகரையெல்லாம் சுத்தி காட்டிட்டு கறி சாம்பரைக்கு கூட்டிட்டு வந்தேன். உச்சி வெயிலு. சும்மா கொதிக்குது பாரு.
அரிசியை எரிஞ்சா பொறியா போயிடும். அம்புட்டு சூடு. படுடி வெந்து போற வெயில்லையா மாமான்னு கேட்டா. எல்லாம் ஒரு சாஸ்திரம் தாண்டின்னு சரின்னு முந்தானைய விரிச்சு படுத்தா. அதையும் உருவி எரிஞ்சேன். முடிஞ்சு பார்த்தா வெந்து கிடக்கு அவன் முதுகு தோளு. மகண்டா மகண்டான்னு மெச்சு போனாரு சடைய தேவரு. பல்லில்லாத வாயில வேகாத கரிய மெல்ல தெரியாம மெண்டுகிட்டு. அடி பாதகத்தி மகளே, கையில என்னடி காயம்? ரம்பத்தை கொண்டு அறுத்த மாதிரி. ஒண்ணு கேட்காத ஓன்னு அழுகிற கருவாச்சி. ஓட தண்ணியா ஓடுது கண்ணீரு. கண்ணை துடைக்க போனா கண்ணீர் விழுந்து எரியுது காயம். சுதியில கூடி கட்டையன் கதை சொல்றான் அங்க. 3ஆம் நாள் கஞ்சி காய்ச்சி கொண்டாடின்னு சொல்லிட்டு ஒத்த ஏற உழுக போயிட்டேன் தெக்கு தோட்டத்துக்கு. முதுகு வெந்து போனவ முக்கி முக்கி வர்றா கஞ்சி எடுத்துக்கிட்டு. எங்கிட்டும் போய் மேங்கடின்னு ஏர்மாட்டை கழத்தி விட்டுட்டு நானா உக்காந்துருக்கேன் கிணத்து மேட்ல. அவ கிட்ட வரமோ நான் ஒரே தவா தவி தூக்குவாளிய புடுங்கி தூர எரிஞ்சிட்டு அவளை அச்சுனாப்புல தூக்கி இடுப்புல இடுக்கிக்கிட்டு கமலையில தொங்கிட்டு இருந்த வாழ்க்கையத்தை புடிச்சுக்கிட்டே சரசரன்னு கிணத்துக்குள்ள இறங்கி சால்ல நிக்கிற. பயந்து கத்துன சிறுக்கி என்னையும் விடல, வாழ்க்கையத்தையும் விடல. வாழ்க்கயிறு புது கயிறு, பெரிய ஒண்ணு தேயல, முள்ளு முள்ளா இருக்கு. அவ கையு வேற பிஞ்சு கையா அறுத்து விட்டுருச்சு. அறுத்து தண்ணிக்குள்ளேயே அது இதெல்லாம் முடிச்சு கடைசியில அவ கைய பார்த்தா உள்ளங்கை ரெண்டும் மருதாணி வச்ச மாதிரி கொத கொதான்னு கிடக்கு. அன்னைக்கு அழுக விட்டுருக்கேன் பாரு. மேட்ல இருந்து எங்க அப்பா சடைய தேவை கேட்டிருக்கணும். பரம்பரைக்குண்டான பழி வீத்துறாமானே. இனிமே நான் நல்ல சாவுசாவேன். ஒரு கையால நீவி தொங்குற மீசைய தூக்கி விட்டாரு சடையத்தேவர். என் இடம் இதுதான்னு அது இருந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு. முதுகு வெந்து கையும் கிழிஞ்சு வந்து நிக்கிற பாதகத்தி, இப்படித்தான் நீ பட்ட காயமா இல்ல வேற எங்கேயும் தேகம் கிழிஞ்சு வந்திருக்கியாடி? எங்க உன் துணிய விளக்குன்னு சொன்ன பெரிய மூக்கி கருவாச்சி கட்டியிருந்த சீலைய இழுன்னு இழுக்கிறா. யாத்தே விட்டுரு, யாத்தே விட்டுருன்னு 2 தொடக்க மத்தியில சீலைய சுத்தி சிக்கி வச்சுக்கிட்டு உருவ விடாம முரண்டு பிடிக்கிறா கருவாச்சி. பெத்தவ பாக்காத பிறந்த மேனியா கத்தி கதறிக்கிட்டே ஒரே உருவா உருவி எறிகிறா சீலைய. யாத்தே யாத்தே கெஞ்சி கூத்தாடி தான் 2 கையும் எடுத்து பிஞ்சு மார்ப புத்தி ஒன்ன சேர்த்து மடிச்ச முழங்கால் 2ஐயும் தூக்கி வயித்துல குத்தி ஒரு பொம்பளைய பொட்டணமா சுருட்டு முண்டமா கிடந்தவள தீபத்தை எடுத்து திரைய தூண்டி விட்டு பார்த்தா அவ தேகத்துல முள்ளு, அடித்தொடையில, கெண்டக்கால் சதையில, இடுப்புல, பின்பக்கம் விருஷ்டபாகத்துல ஒடிஞ்ச முள்ளு, சின்ன முள்ளு, சில்லி முள்ளு. அவ கருத்த தோளு பொட்டு பொட்டா ரத்தம் கட்டி கிடக்கு. இந்த கொடுமையும் உண்டுமா? கத்தி குமுக்கு நெஞ்சு கூடு வத்தி போன பெரிய மூக்கி பொட்டு துணி கூட இல்லாம கடந்த மகளை மடியில தூக்கி போட்டு, நான் பெத்த செல்லம், உன் பொழப்பு இப்படியே ஆகணும். மதில்ல மண்டைய முட்டி ஐயோ ஐயோன்னு அழுகிறா. அப்பவும் ஒரு பேச்சு பேசல கருவாச்சி. முள்ளு தச்ச கதைய கட்டையும் சொல்லி பூரிச்சு போறான் பூரிச்சு. முந்தா நாளு அதான்டா பஞ்சாயத்துக்கு முத நாளு உடம்பெல்லாம் புண்ணா கிடக்கு, வலிக்குது மாமான்னு கிணத்துக்குள்ள விழுந்த குருவி குஞ்சு மாதிரி குறுக்கி கிடந்தா. வாடி பிள்ளா வக்கப்படப்புல ஒரு வைத்தியம் இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டேன். அங்கதான் அவளை வேலி முழுக்குல தள்ளி விவகாரத்தை முடிச்ச. விடியவும் தரதரான்னு இழுத்துக்கிட்டே போய் அவ வீட்டு வாசல்ல விட்டுட்டு, ஒத்து வராதிரி ஒஞ்சாரி ஆத்தா, உனக்கு எனக்கு உள்ள உறவுன்னு அவ மேலேயே ஒரு துப்பு துப்பிட்டு திரும்பி பார்க்காம திரும்பிட்டேன். கத்துறா கதறா, காது கேட்காத மாதிரி வந்துட்டேன். மகன் சொல்லி முடிச்சதும் சாமி அடிக்க அருள் வந்த மாதிரி சத்தம் விட்டாரு சடைய தேவரு. 40 வருஷத்துக்கு முன்ன எங்க வீட்டு பொண்ணு கத்துனாலே எப்படி இருந்திருக்கும்? எங்க வம்சவளுக்கு கையெடுத்து கும்பிட்டு விட்டுருன்னு கதர்னாலே அது எப்படி இருந்திருக்கும்? மகனே, நான் எதுக்கு உசுர கையில பிடிச்சு உட்கார்ந்து இருக்கேன்னா அது நடந்து போச்சுடா. இன்னைக்குதான்டா நான் குடிக்கிறது கஞ்சி. பஞ்சாயத்து முடிஞ்சு 8 நாள் ஆச்சு. சிறுக சிறுக வைத்தியம் பார்த்து பிள்ளைய தேத்தி வாரா பெரிய மூக்கி. அவ உடம்புல ஒவ்வொரு முள்ளா எடுத்து முதுகுக்கு வேது வச்சு உள்ளங்கையில மஞ்சப்பத்து போட்டு வெந்நீர்ல முக்கின துணிய புழிஞ்சு உடம்ப துடைச்சு தலை சீவி பொட்டு வச்சு அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யறா. ஆனா கருவாச்சி அண்ணன் தண்ணி தொடுறா அல்ல, பெருச்சே பாத்துக்கிட்டு இருக்கா. அவளா புலம்புறா. எப்படியாகி போச்சே இவ பொழப்புன்னு சாதி சனங்க யாரு விசாரிக்க வந்தா அவ கண்ணு திறந்திருக்கு. பார்வையில உசுர் இல்ல. புத்தி மாறாட்டமாகி போச்சப்பா கருவாச்சிக்குன்னு வந்தவளுக புலம்பிக்கிட்டே போறாளுக. அவளா பேசிக்கிறா, பல்ல கடிக்கிறா. திடீர்னு ஒரு நாள் தட்ட தூக்கி அடிச்சா. விளக்க மாத்த எடுத்து வீசினா. சொலகு பறக்குது. ஒரே எத்தா எத்தி விட்டா உலக்கைய. மாறாப்ப பிச்சு எறிஞ்சா. முடிஞ்ச தலையாவுத்து சாட்ட மாதிரி ஒரு சுத்தி விட்டு, என்னைய சாக்குல கட்டாத, என்னைய சாக்குல கட்டாதுன்னு தெருவெல்லாம் கேக்குற மாதிரி கத்துறா. இவ குணம் இது இல்லையே.
செய்வினையா இல்ல காத்து கருப்பு வேலைய காமிக்குதா? பலவிதமா ஊகம் பண்ணி கடைசியா கண்டுபிடிச்சு ஊரே பேசுது. கருவாச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கான், கருவாச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கான். பேயின்னு ஒண்ணு துண்டாவா இருக்கு? இல்ல, நாம மாதிரி கண்ணு காது மூக்கு வச்சு அங்கங்க காடு மேடி தேடி அலையுதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடவுள் மாதிரியே பேயும் மனுஷனால உண்டாக்கப்பட்டது. மனசுல நல்ல மனசுதான் கடவுள், கெட்டது பேய். கடவுளுக்கு மாதிரியே பேய்க்கு உருவம் கொடுக்கறது அவன் சொந்த சரக்கு. வயிற்றுக்கு ஒரு செரிமான சக்தி இருக்கிற மாதிரி மனசுக்கு ஒரு செரிமான சக்தி இருக்கு. வயிறு செரிக்க முடியலன்னா அது வாந்தியா வந்து தொலைக்குது. மனசால செரிக்க முடியாத கவலையோ அழுத்தமோ வருத்தமோ பேயா சாமியா பிரம்மையா புத்தி மாறாட்டமா வெளியேறுது. கிராமத்துல ரெண்டுக்கும் பண்டிதம் இருக்கு. மேலுகாலுக்கு பண்டிதம் பாக்குறவங்களுக்கு வைத்தியர்னு பேரு, மனசுக்கு பண்டிதம் பாக்குறவருக்கு பேரு கோடாங்கி. ஏல கொன்னவாயா, புத்தி மாறி போய் புடிச்சு கிடக்காடா உன் சின்னத்தா? ஓடுறா ஓடு, கோடாங்கி எங்க இருந்தாலும் கூட்டியா போ. பெரிய மூக்கி பதறவும் பசுமாட்டுக்கு கண்ட அவுத்து விட்டு கிடந்த கொன்னவாய கையில் இருந்த சாட்டக்கம்போட தத்தக்கா பித்தக்கான்னு ஒரே ஓட்டமா ஓடுனா. 4 வருஷத்துக்கு முன்ன 10-11 வயசுல அந்த வீட்டுக்கு பண்ணைக்கு இருக்க வந்தவன் கொன்னவாயன். ஆடு மாடு மேய்க்க காடுகரைய பாத்துக்க கடகண்ணிக்கு போய் வரேன்னு வந்தவன் வீட்டுல ஒரு ஆளாகி போனான். வீட்டுல உண்டான கஞ்சி நல்ல நான் போல நாளைக்கு துணிமணி. வருஷத்துக்கு சம்பளம் ரூபா 60. இது வேச்சு. அந்த ரூபா 60ஐயும் 11வது மாசமே வந்து பலியா கிடந்து வாய் வலி வகுத்த வலின்னு வாங்கிட்டு போயிருவான் அவங்க அப்பன். கோடாங்கி, எங்க சின்னாத்தாவுக்கு பேய் பிடிச்சிருக்கான், கையோட கூட்டியார சொல்லுச்சு பெரியாத்தா. இருளப்ப கோடாங்கிக்கு அந்த செல்லாவிலேயே நல்ல பேரு. வருஷ நாட்டுல இருந்து வாழாந்தூர் வரைக்கும் இருளப்பன்னா தெரியும் எல்லாருக்கும். அந்த ஆளு உடுக்க சத்தம் கேட்டா முடியோ பேயோ ஊர்ல எல்லா வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடி போகும் ஓடி. கோடாங்கி சுத்தபத்தமா இருக்கிற ஆளு. பக்தியோட தொழில் செய்யற கோடாங்கிக்கு உடுக்கன்னா உசுறு. சோத்துல சாமி படத்துக்கு மேலதான் அதை தொங்க விடுறது. அத அவர்தான் தொடணும், வேற யாரும் தொடக்கூடாது. அப்படி தப்பி தவறி யாராச்சும் தொட்டுட்டா பழந்தேங்கா வச்சு கற்பூரம் காட்டி தீட்டு கழிக்காம தீண்ட மாட்டாரு. உடுக்கங்கிறது அவங்க குடும்பத்துக்கே சாமி. சிவங்கிட்ட இருந்ததரா மகனே, அடுத்து இவங்கிட்ட இருக்குன்னு அடிக்கொறுக்க சொல்லுவாரு அவங்க அப்பன் தங்கவேலு கோடாங்கி. இருளப்ப மனசுக்குள்ள ஒரு ஐதீகம். உடுக்க எடுத்து ஒரு பக்கம் அடிச்சா கடவுளும், மறுபக்கம் அடிச்சா செத்து போன அவங்க அப்பனும் கூடவே பேசுறதா ஒரு நினைப்பு. இருளப்ப உடுக்கைய உசுரா நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த உடுக்க அவங்க அப்பனே செஞ்சது. இவர் 10 வயசு பயலா இருக்கிறப்ப கூடவே இருந்து பார்த்தது. மரங்கள்ல வேங்கு வெள்ளருக்கு மஞ்சனத்தி பலா நாள்ல ஒண்ணுதான் நல்லது உடுக்கு செய்ய. வெண்கலத்துலயும் செய்வாங்க, அதுல சத்தம் கூட நல்லாதான் இருக்கும். ஆனா 4 ஆள்ல எரியறதுல வெள்ளருக்கங்கட்ட மாதிரி வேறொன்னும் வராது. வெள்ளருக்கங்கட்டைய ஒரே கட்டையா வாங்கி ஒரே கடைசலா கடைஞ்செடுத்தாரு கோடாங்கி. ஒரு பக்கம் சந்திர வளையமா மறுபக்கம் சூரிய வளையமா. வளையங்கள் மூட இப்ப சவு வேணும். மாடு உரிக்கிற மந்தைக்கு பொழுது விடிய போயிட்டாரு தங்கவேல் கோடாங்கி. மாட்டு பெருங்குடல வாங்கினாரு. அதுல ஒட்டி இருந்த கரிய மட்டும் சுரண்டி எரிஞ்சிட்டு வெறும் சவ்வா வாங்கிட்டு வந்தாரு. வெதுவெதுங்கிற வெந்நீல முக்கி ஊற வச்சு அதுல ஒட்டி இருந்த பிசுரை எடுத்து துண்டா தூர எரியவும் கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னது சவ்வு. ஊற போட்ட புளியங்கொட்டைய ஆட்டரோல்ல போட்டு ஆற்றா மகனேன்னாரு. இருளப்பனுக்கு ஆட்ட தெரியல. பள்ளிக்கூடம் பிடிக்காத பய ஓடி ஓடி வந்துடுற மாதிரி குழிய விட்டு எந்திரிச்சு வந்துடுறது குழவி. எந்திரா, அவனை ஒரே எத்தா எத்தி தள்ளிட்டு அவரே உட்கார்றாரு. சும்மா மழு மழுன்னு பொளிய விதைய அரைச்சு மண்சட்டியில வலிச்சு போட்டு அத அடுப்புல சுட வச்சு களிமதத்துல இறக்கிட சொல்றாரு. இதுக்கு கேக் கொண்டதாண்டா மகனே, எந்த பசையும் திருமல நாயக்க தூணு 2ஆ உடஞ்சு துண்டா கடந்தாலும் இத தடவுனா ஓடி வந்து ஒட்டிக்கிறோம்டா. உடுக்குல பசைய தடவி சந்திர வளையத்தையும் சூரிய வளையத்தையும் சவ்வெடுத்து மூட்டி 2 வளையத்தையும் நூல் கயித்துல இணைச்சு கச்ச கட்டி ஒரு பக்கம் உடுக்கையில குதிரவாள் ரோமங்களை கம்பி மாதிரி இழுத்து வெறப்பா கண்ணி கட்டி சுங்க வச்ச கடிவாளமும் சேர்த்து செத்தவனம் காய வச்சு அடிச்சாரையா பெரிய கோடாங்கி. சும்மா நரம்ப சுண்டுது நாதம். காது வழியா கல்ல குடிச்ச மாதிரி இருக்கு. உடுக்கு சாமி அப்ப 3 ஒண்ணுதான் இருளப்ப கோடாங்கிக்கு. தலை நிறைய உருமா கட்டி நெத்தி தேய பட்டை அடிச்சு கொழகொழன்னு சந்தனம் பூசி அதுல ஒரு கொழியும் வெட்டி குங்குமம் அப்பி உத்ராட்ச மாலை நெஞ்சில பொருள காவி வேட்டியும் அதுக்கு மேல சரிகத்துண்டும் கட்டி எங்க ஒண்டு பிள்ளைகளுக்கு நல்ல சொங்க கொடு சாமி. உடுக்கைய தொட்டு கும்பிட்டு எடுத்து வார இருளப்ப வழி விடுங்கப்பான்னு நடந்து வராரு கோடாங்கி. கருவாச்சிக்கு பேய் ஓட்ட போறாங்களாம், கருவாச்சிக்கு பேய் ஓட்ட போறாங்களாம். கோடங்கி பின்னாலேயே ஒரு அருப்பாளு வருது.
இந்த கல்யாண வீடு, காது குத்து வீடு, சடங்கு வீடு, இங்க எல்லாம் கங்காட்சியோட சின்னதா ஒரு பொழுதுபோக்கு இருக்கு சனங்களுக்கு. ஒரு பொம்பளையவோ ஆம்பளையவோ இது வரைக்கும் பார்க்காத குளத்துல பாக்குறதுல ஆருக்கும் ஒரு ஆவலாதி இருக்கத்தான் செய்யுது. கோழி சண்டைக்கே கூட்ட கூடுற ஊர்ல பேயோற்ற வீட்டுல இருக்காதா? அதுலயும் இவ சின்னவ, இப்பதான் கல்யாணமாகி அத்து விட சொல்லி பஞ்சாயத்துல நின்னவுல. கூட்டத்துக்கு கேட்கணுமா? தெருவுல, திண்ணையில, வாசல்ல, வீட்டுக்குள்ள, தொழுவுல, உரல்ல, சாலு மேல முந்தினவங்களுக்கு இடங்கிற கணக்குல கூடி குமிஞ்சு போச்சு ஆணு பொண்ணும். வீட்டுக்குள்ள இருக்க திறந்த வாசல்ல சாணி தொளிச்சு மொழுகி சாக்கு பழைய துணியெல்லாம் பரப்பி அதுக்கு மேல ஒரு சமக்கால விரிச்சு சூடம் கொளுத்தி பத்தி பொருத்தி சாம்பிராணி போட்டு குங்குமம் சந்தனம் மல்லிகைப்பூ வாங்கி தரையில படைச்சு தேங்காய் பழத்தோட தனக்கு 5.25 ரூபா தட்சணையை வாங்கிக்கிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வாங்கத்தான்னு சொல்லிட்டு பேயாட போற பொண்ணுக்கு துண்டா பாய் போட்டா சொன்னாரு கோடாங்கி. ஊர் பொம்பளைக கருவாச்சிய கூட்டிட்டு வராக கைத்தாங்களா. அவளுக்கு நட கூடி வரல, பிள்ளா விரைச்சு வர்றா. பல்லு வேற கிட்டிக்கிச்சு. தொண்டை குழியிலிருந்து என்னமோ வார்த்தை வருது. வர்ற வார்த்தைய நாக்கு தட்டி விட்டுருது. கொளறா. வாழைத்தண்டு அடுப்புல வச்ச மாதிரி பச்சை மண்ணுக்கு இப்படி ஒரு பழிபாவம் வந்துருச்சேன்னு புலம்புதுக கிளறு கட்டைய. நாடகம் போட போறாங்கிற மாதிரியே கண்ணுல மனச தேக்கி சம்மணங்கால் போட்டு உக்காந்து இருக்குக சின்ன சிறுசுக. செவக்கி உட்கார முடியாம சாஞ்சு சாஞ்சு விழுந்த கருவாச்சிக்கு கால் ரெண்டையும் மடிச்சு விட்டு முட்டைக்கால் போட்டு விடவும் அவ மலார்னு கவுந்து தலைய தரையில போட பாயே தெரியாம பரவி கிடக்கு அவ குடுமிக்காடு. கோடாங்கி வழக்கையில உடுக்க எடுத்து இடக்கைக்கு மாத்தி கடிவாள சுங்கம் தொங்க ஒசத்தி பிடிச்சு ஆகாயத்துக்கு ஒரு கும்பிடும் பூமிக்கு ஒரு கும்பிடும் போட்டு உடுக்கைய ஓங்கி தட்டி கச்சைய ஒரு இறுக்கி புடிச்சு சத்தம் கூட்டவும் தம் தனத்தம் தம் தனத்தம் தம் தனத்தம் ஓச சும்மா சொக்கத்தேவன் பட்டியையே புரட்டி போடுது. உடுக்குல ஆரம்பிச்ச பாட்டுல கூட்டிட்டாரு கோடாங்கி. பந்தை நிறந்திட மனம் நிறைய வா வா வா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீ காத்தாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மானிட சீவ மனித நிலையானாலும் இந்த மங்கைய சீத போல் சிறை எடுக்க வந்திருக்க நீ யாரு? உடுக்கும் தமிழும் மாறி மாறி சலாம் வரிசை பாடையும் கீழே கிடந்த பிள்ளை எந்திரிக்கல. தலைய விரிச்சு போட்டு தரையிலே கிடக்கா. உடுக்கை இன்னும் ஓங்கி அடிச்சு அடித்தொண்டையில பாட ஆரம்பிக்கிறாரு கோடாங்கி. பிசுர் அடிக்கிற குரல்ல பெருக்கா போட்டு சங்கீத உலகத்துக்கு அவராலான சவாலு விட்டுக்கிறாரு. உங்களோட தங்கையை எஞ்சாமி முன்ன போடு, எஞ்சாமி முன்ன போடு, ஓங்கதல முடிய எஞ்சாமி சுழட்டி போடு, எஞ்சாமி சுழட்டி போடு. உடுக்கு சுதையேறி ஓங்காரநாதம் சுத்தி இருக்கிறவங்க இருதயத்தை கூட அறுக்க ஆரம்பிக்க மண்ணு குத்துன சல்லிக்கட்டு கால மலார்னு தலைய தூக்குன மாதிரி எலே பெருங்கொண்ட குரல் எடுத்து ஒரு கத்து கத்தி கருவாச்சி தலைய ஒரு சுத்துனா பாருங்க, சும்மா 1000 சட்டைய எடுத்து வீசுற மாதிரி அவ குடுமி 4 பக்கமும் தெரிச்சு வீசவும் தாங்கி பிடிக்க வந்த பொம்பளைய ஓடி போனாக. ஓடி ஆடி ஆடி தலை சுத்தி கிறங்கி கிருகிருத்து தலைய கீழே போட்டு அவளா மூச்சு வாங்கி போயிற வரைக்கும் உடுக்கடைய நிறுத்தல கோடாங்கி. அவ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறத அவ பொடனி ஏறி எந்திரிக்கிறதுலே தெரியுது. அவ ஆசுவாசம் பண்ணிக்கிற அந்த இடைவெளியில லேச லேசா பேச்சு கொடுக்கறாரு கோடாங்கி. ஆறு நீ வந்திருக்கிறது? இது ஒண்ணும் தெரியாத பிள்ளைய தொட்டு தொடர்ந்து வந்திருக்க, நீ யாரு? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கருவாச்சி குரல் மட்டும் கேக்குது குடுமிக்குள்ள இருந்து. சும்மா சொல்லு, எங்க பிள்ளைய தொட்டிருக்க நீ ஆனா பெண்ணா? உன்னைய ஒரு குத்தமும் சொல்ல மாட்டேன், உண்மைய சொல்லு. சொல்ல மாட்டேன்டா. என்னது மரியாதை குறையுது? ஏதோ வந்தது வந்துட்ட, வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு எங்க பிள்ளைய எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிரு. பழி வாங்க வந்திருக்க, பழி வாங்க வந்திருக்க, என்ன விரட்டவா பாக்குற? பச்சை மண்ணை எதுக்கு பழி வாங்கிக்கிட்டு? ஏதோ எங்க பிள்ளைக்கு அங்கம் பதறாம அனல் காத்து வீசாம முள்ளு முறியாம முடிச்சு பூ வாடாம நல்ல கதி கொடுத்து நடைய கட்டு. வந்த வேலை முடியாம அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். வேண்டாத வேலை செய்ய விடுவேனா உன்னைய? ஓடி போவான் காட்டுக்கு. இல்லாட்டி துறக்காத வித்துக்குள்ள உன்னை போட்டு பூட்டி பாதாள கங்கையில எரிச்சிருவேன். கோடாங்கி, வித்த தொலைச்சு வெளியேறி உன் வீட்டு கண்ணிகளையும் பிடிக்காம விட மாட்டேன். சும்மா உடுக்க தொங்குற வீட்டுல படுக்க வந்துருவியாக்கும். அதெல்லாம் ஆராய்ச்சி ஏப்ப சாப்பிக்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிறாத. உன்னைய ஓட்டாம விட மாட்டேன். நான் முனியா பேயானே தெரியாம என்னை எப்படி ஓட்டுவ? சண்டி முனி, சடாமுனி, மண்டி முனி, மகாமுனி, பாண்டி முனி, பரவ முனி, நல்ல முனி, கெட்ட முனி, இப்படி எல்லா முனிகளையும் வரவழைச்சு முத்து போட்டு பார்த்ததுல வந்திருக்கிறது முனி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ பேய்தான். ஆனா பொண்ணா அத சொல்லு முதல்ல. வீல்னு ஒரு கத்து கத்தி கருவாச்சி திரும்பவும் பேயாட அவ வேகத்துக்கு தக்கன்னு அடிக்கிறாரு கோடாங்கி உடுக்கைய. அந்த தம் 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 கணசத்த முசு பேத்தமும் ஆடிக்கிட்டே கருவாச்சையும் பாட்டுல கூடிட்டா.
என்னே என்னே எஞ்சாமி கோடாங்கி என்னே, நான் பிறந்த கதை உங்களுக்கு சொல்லட்டுமா இல்ல முடிஞ்ச கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? எஞ்சாமி சொல்லட்டுமா? வந்துருச்சு, பேய் வழிக்கு வந்துருச்சு. இந்தா இப்ப சொல்ல போகுது ஊரையும் பேரையும். ஊரே நிமிந்து உட்காருது. சும்மா கோயில் மணி சத்தம் மாதிரி சுத்தமான குரல் கருவாச்சிக்கு. பாடுது மணப்பெய்யி கருவாச்சி குரலை கடன் வாங்கி. எனக்கு இட்டதொரு எழுத்திருக்க எஞ்சாமி எழுத்திருக்க, நான் கம்பங்காடு போகையில ஈசன் கொஞ்சம் கடையெழுத்த மாத்திட்டாரு. உடுக்கு சத்தம் கூட சக்கரமா சுத்துது அவதால. இந்த இருவழி குச்சி உடம்புக்குள்ள இத்தனை சக்தியான மூக்கு மேல விரல வச்சு கவலக்குறியோட பார்த்து நிக்குது சாதிசனம் அல்ல. தரையில மண்டி போட்டு பேயாடின பொம்பளை பூமியிலிருந்து சூறாவளி சுத்தி எந்திரிச்ச மாதிரி குபீர்னு எந்திரிச்சு முழங்கால் போட்டு முழு வேகத்துல பேயாடவும் இழுத்து இடுப்புல சொருகி இருந்த சீலை பட்டீர்னு அவந்துருச்சு. சீலை உருவம் மாறாப்ப வெடிச்சு விலக லவுக்க இல்லாத தேகத்துல ஓரஞ்சாரம் தெரியவும் கருவாச்சி மேல ஓடி வந்து விழுந்து அவளை ஒரே அமுக்கிக்கிட்டா அப்ப அவளும். பெரிய மூக்கி உள்ள ஓடி போய் கம்ம மூட கட்டு வச்சிருந்த சரடுகளை உருவி விட்டு வந்தா. கருவாச்சியை தூக்கி நிமித்தி சீலையை இறக்கி சரி செஞ்சு இந்த பக்கம் ஒரு சரடும் அந்த பக்கம் ஒரு சரடுமா கட்டி ஒருவாஞ்சுருக்கு போட்டா. அவந்தால அவந்துருமுன்னு கல்லு முடி போட்டு ஆடுடியாத்தா ஆடு சொல்லி தள்ளி விட்டு அழுது ஒதுக்கிட்டா. உடுக்க இப்ப தீ பிடிக்குது. வந்திருக்கிறது யாரு? வா வெளிய. உனக்குண்டான சாங்கியத்தை வாங்கிக்கிட்டு உன் வழிய தேடி நீ போயிரு. எங்க வீட்டு பிள்ளைக்கு பட்டு பெருகணும், பால் பானை பொங்கணும், அல்லியும் தாமரையும் பூத்து குழுங்கணும். சொல்லு, நீ ஆம்பளையா பொம்பளையா? கோடாங்கி குரல கோபக்குறி ஏறவும் வந்திருந்த பேக்கும் ரோசம் பொத்துக்கிருச்சு. வந்திருக்கிறது பொம்பளடா பொம்பளை. ஊரு இதே ஊர் தாண்டா, சொக்கத்தேவம்பட்டி. பேரு சொர்ணக்கிளிடா சொர்ணக்கிளி. சடையத்தேவர் அண்ணன் மாறு கண்ணதேவர் மக. சொர்ணக்கிளியா? கருவாச்சிய பேயா வந்து புடிச்சிருக்கிறது என்னைக்கோ செத்து போன சொர்ணக்கிளியா? யாத்தே நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க கிழவிக. வெளியூர் பேயா இருக்குமோன்னு ஊகம் பண்ணுனா கடைசியில கருப்பு காலுக்குள்ளேயே இருந்திருக்கப்போ. 40 வருஷம் முன்னுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு பெருமூச்சு விடுதுக பெருசுக. பாவம், சொர்ணக்கிளி கதை பெருங்கதை வளர்ந்து கொண்டே வரும்.